விவாதம்னு சொல்லி நேற்று வந்து ஆளுநர் உரை மீதான விவாதத்தை வந்து நேரலை கட் பண்ணியிருக்காங்க. எப்படி முந்தானத்து அமைச்சர் சொன்னதுக்கும் நேற்றுக்கும் மாறுபாடு ஏற்பட்டிருக்கு. இல்லை, அது கூடிய விரைவில் அது சரி செய்யப்படும். கேரளாவில் வந்து செகல்லா வைரஸ்னால ஒரு 6 பேர் இறந்துருக்காங்க. தமிழ்நாட்டில் என்னென்ன மாதிரி தற்காப்பு நடவடிக்கை? தமிழ்நாட்டிலையும் இது மாதிரி சொல்லுங்கள். உள்ளுக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு 7-8 மாதமாக காலனியில் தான் பார்த்தோம். நெசவாளர் காலனியில் காலனியில் நெசவாளர் காலனி பார்த்தோம்னா அவங்க இங்கே மாற்றிடுவாங்க. எப்படின்னா இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுத்துங்க, 2வது ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணும், வலி வராதுன்னு அவங்க சொல்லிவிட்டு 5 நாளைக்கு முன்னே போய் காட்டிங்க. ஒரு 3 வாரம் இங்கே வந்தாச்சுங்க. செவ்வாய்க்கிழமைக்கு போய் அட்மிட் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துங்கன்னு அவங்க சொல்லிவிட்டு இங்கே வந்து சொல்லுங்கள் நாங்கள் தான் பார்த்து சொல்லணும்னு சொன்னாங்க. சரி 3 வாரம் இருக்குது, போயிட்டு புதன்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு வெள்ளிக்கிழமை வாங்க அப்படின்னு சொல்லி புதன்கிழமை சனிக்கிழமை வந்ததுங்க. குழந்தை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தாச்சுங்க. எப்படி கேட்டிங்கன்னா சனிக்கிழமை வந்ததுங்க. அட்மிட் ஆகிறக்கு வந்து போயிட்டு புதன்கிழமை வர சொன்னாங்க. புதன்கிழமை ஒரு டாக்டரும் அட்மிட் ஆக சொன்னது, இன்னொரு டாக்டரும் போயிட்டு வெள்ளிக்கிழமைன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ புதன்கிழமை மதியம் வரைக்கும் இருந்துட்டு போயிட்டு வியாழக்கிழமை வலி வந்து இங்கே வரும்போது மோஷன் போய் அதெல்லாம் சாப்பிட்டு குழந்தை ரொம்ப சீரியஸாக ஐசியில் வச்சுருக்காங்க. கேட்டால் அந்த மாதிரி வெள்ளிக்கிழமை வர சொல்லிச்சு. இன்னொரு நம்ம கேட்டால் அவங்களுக்கு பேசிக்கி இவங்களுக்கு பேசிக்கி. இப்போ பேர் என்ன பாருங்க, பார்க்க சொல்கிறேன். குழந்தை கொஞ்சம் சீக்கிரமாக பார்க்க சொல்லுங்கள். காலையில் 10 மணிக்கு வந்து நைட்டு தான் பார்க்குறாங்க. எப்போ பிறந்துச்சு குழந்தை? வியாழக்கிழமைக்கு 7 மணிக்கு ஆப்ரேஷன் எடுத்து. இப்போ தாய்ப்பால் கொடுத்துட்ருக்காங்க. இது எதுவுமே இருக்குங்க. மூச்சுக்கு நாய்க்கு சும்மா வச்சுருக்காங்க. இப்போ ரொம்ப மஞ்சக்காமல் அதிகமாகிடுச்சு, கிருமி அட்டாக் ஆகிடுச்சு. நான் என்னென்ன பார்க்குறேன். சொல்லி நான் பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷிகல்லாங்கிறது ஆமாம், அந்த ஃபுட்டு தவறாக, அதாவது கலப்படமற்ற ஒரு சுகாதாரமற்ற ஒரு உணவு உட்கொள்கிறதுனால வர வயிற்றுப்போக்கு சம்மந்தப்பட்ட அது நோய். அதனால் நாங்கள் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் தமிழ்நாடு முழுதும் இருக்கிற உணவு பாதுகாப்பு அதிகாரிகள்கிட்ட நம்ம சொல்லியிருக்கோம். இது மாதிரி உணவகங்கள் ஒரு சுகாதாரமான ஒரு சூழலில் தான் அந்த உணவை நம்ம தயாரித்து அவங்க பரிமாறணும்னு நம்ம கேட்டிருக்கோம். இதையும் மானிட்டர் பண்ணுறதுக்கு அவங்ககிட்ட சொல்லியிருக்கோம். அரசு இது தயாராக இருக்குது இது பண்ண.